ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நான் ஒரு சில ஜீவ சமாதிகளை போய் பார்த்தேன். அந்த அனுபவத்தை தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கிண்டியில் இருக்கக்கூடிய கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷீரடி சாய்பாபா கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய கோழிப்பி சித்தர். ஏன்னா பேர் ஏதாவது தப்பாக உச்சரிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாதுங்க. கோழிப்பி சித்தர்ன்றது வந்து ரொம்ப பிரபலமான நேம். அதாவது அவரோட வாழ்ந்த காலத்தில் வந்து இங்கே நிறைய பண்ணைகள்லாம் இருந்திருக்கு. அப்போது நிறைய கோழிகள்லாம் இருந்திருக்கு. இப்போ குழந்தைகள்லாம் வந்து அந்த கோழியோட எச்சத்தை வந்து அவர் மேலே போட்டிருக்காங்க. போடும்போது அதெல்லாம் லட்டாக வந்து மாறி வருது. இதனால் அதே வந்து ஒரு பொழுதுபோக்காக வச்சு அந்த பசங்கள்லாம் பண்ணது நாளடைவில் அதுவே அவருடைய பேராகவும் மாறியிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தேடி வந்து இதே மாதிரி கோழி எச்சத்தை கொடுத்துருக்காரு. கொடுத்த போது அவர்கிட்டையும் திருப்பி கோழி எச்சத்தை கொடுத்த போது அது தங்கமாக மாறி இருக்கு. அவர் கொண்டு போயிட்டு இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய மியூசியம்லலாம் வச்சுருக்கதா சொல்லப்படுறாங்க. திருப்பி இதை மாதிரி நிறைய தங்கமாக மாற்றலான்ற ஒரு ஐடியாவில் அவர் வந்து நிறைய கோழி எச்சத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் பண்ண முடியாதுன்னு மறுத்துருக்காரு அவர். அதாவது நம்ம உடம்பு ஃபுல்லாகவே மலங்கள் தான், எச்சங்கள் தான். எச்சங்கள்லேயே பிறந்த எச்சங்கள்லேயே நம்ம இறந்து போனோம். இருப்பது உள்ளுக்குள்ளே இருக்கும் தங்கம் தான். அதை அறியறதுக்கு தான் தங்கமாக கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உதாரணத்தை அவர் சொல்கிறாரு. இவர் வந்து வட மாநிலங்கள்லேருந்து வந்ததாகவும் ஷீரடி சாய்பாபாவோட பழகியதாகவும் அவர் வந்து இங்கே ஜீவ சமாதி அடையும் போது அவர் வந்து சாய்பாபா இங்கே வந்து கோயில் கொண்டு இருக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் 1946 வருடம் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. முன்ன வந்து இவருடைய சித்தர்பீடம் வந்து இந்த ஜீவசமாதி வந்து கோயிலுக்குள்ளேயே வேறு ஒரு இடத்துல இருந்தது. இப்போது சில வருடங்களுக்கு முன்னாடி கோயில் வளாகத்தில் தனியாக அதுக்குன்னு ஒரு ஜீவசமாதி இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப நல்லா ஃபீலிங். இந்த தங்கம் மூலம் பூசியிருக்காங்க. அது தங்கத்துடைய அடையாளமாக கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே கோழி சேவல்கள் இருக்குது. அதோடைய எச்சம் பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிற ஒரு இடத்துல மட்டும்தாங்க இருக்குது. கோயில் வளாகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை. இதுவே ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் ரொம்ப பிரகாசமாகவும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அதை ரொம்ப அழகாக பராமரிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பாக நீங்களும் இந்த சித்தர் பீடத்துக்கு இந்த ஜீவசமாதிக்கு வந்து போகிறதுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, இப்போ நம்ம கோழிப்பி சித்தர்லேருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் கத்திப்பாரா போகிற வழியில் சாகர் ஹோட்டல், சங்கீதா ஹோட்டல்லாம் தாண்டி லெஃப்ட் மடுவங்கரை போகிற வழியில் இந்த மெட்டல் ஸ்கிராப் கடைகள்லாம் இருக்கும். அது நடுவில் சுபா காலனின்ற ஒரு இதுக்குள்ள சாங்கு சித்தர் நாயனார் அப்படிங்கிற ஒரு ஜீவசமாதி இருக்குது. நான் போன போது ஜீவசமாதியோடைய புனரமைப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. டிசம்பர் மாதம் இந்த வருஷம் அதை நான் முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இவர் வந்து இவருடைய ஜீவசமாதி வந்து பார்த்திங்கன்னா 120 வருடங்கள் பழமையானதாக சொல்கிறாங்க. இவர் வந்து இந்த காலத்தில் கிளெமெண்ட் சிம்சன் அப்படிங்கிற பிரிட்டிஷர்கிட்ட சமையல்காரராக வேலை பார்த்துருக்காங்க. இவருடைய அப்பா காலத்திலேருந்து நிறைய வேதங்கள், யாகங்கள், யோக நிலைகள்லாம் வந்து படித்து கை தேர்ந்தவராக இருந்திருக்காரு. அது மூலமாக அவருக்கு சில சித்திகள் கிடச்சிருக்கு. ஒரு டைம் வந்து இவருடைய முதலாளி சிம்சன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஏதோ ஆபத்து இருக்குதுன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு இன்ட்யூட்டிவாக. அதனால் வந்து அவர் அலர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் அந்த பிரிட்டிஷர் வந்து பெருசாக அதை நினச்சிக்கல. ஆனால் இவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவரோட வேலையாட்களோடு சேர்ந்து அவரை அப்புறப்படுத்தினதில் திடீர்னு பார்த்திங்கன்னா பெட்ரூமில் அவரோட ரூஃப் வந்து உடஞ்சி விழுந்திருக்கு. அப்புறம் இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்ற ஒரு ஆர்வத்தோடு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரூமில் இவர் வந்து கீழே அவருடைய மேலே பறந்துக்கிட்டே மெடிடேஷன் பண்ணுற மாதிரிலாம் கவனிச்சிருக்காரு. அப்புறம் இன்னொரு நாள் வந்து ரொம்ப இவருக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு இந்த கிளெமெண்ட் சிம்சனுக்கு. அவருடைய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒய்ஃப் கிட்ட ரொம்ப சீரியஸாக இருக்கதாகவும், டாக்டர்ஸ் வந்து எதர் ஒய்ஃப் இல்லைனா அவங்களோட குழந்தை இவங்க யாராவது ஒருத்தரை மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து இவர் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காரு. இதை தெரிஞ்ச நம்மளுடைய சாங்கு சித்தர் வந்து கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு மெடிடேட் பண்ணுறேன்னு பண்ணியிருக்காரு. அப்போ அவர் கூடு விட்டு கூடு பாய்ந்து அங்கே போய் அந்த டாக்டருக்கு மூலமாக இவர் குழந்தையையும் தாய் சேய் 2 பேரையும் காப்பாற்றினதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சிம்சனுக்கே பல முறை இவர் வந்து ஹெல்ப் பண்ணதாக சொல்கிறாங்க. இவருடைய முக்கியமான குணாதிசயங்களில் ஒன்று பார்த்திங்கன்னா உன்னுள் இருக்கும் முத்துமனை கண்டுபிடி அப்படிங்கிறது தான் அந்த வாசகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லை, இவரை பற்றி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்
வாலண்டியர்ஸ், அந்த கோயில் பராமரிப்பு செய்கிறவங்க எல்லோரும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து தரிசிக்கணும். அவருடைய இந்த புனரமைப்பு வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் சிறப்பாக இந்த ஜீவசமாதி செயல்படும். ஓகே, ஸோ நம்ம சாங்கு சித்தர்லேருந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டுவர்ட்ஸ் லா மெரிடியன் ஹோட்டல் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வேம்புலியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்கும். அதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம தாடிக்கார சுவாமிகள் தெரியும். ஸோ தாடிக்கார சுவாமிகளுடைய ஜீவசமாதி தான் நம்ம போயிருக்கோம். தாடிக்கார சுவாமிகளுடைய ஜீவசமாதி வந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள வீடுகளுக்கு நடுவில் வந்து ஒரு ஓப்பன் லேண்டில் அவருக்கான ஒரு கோயில் ஏற்படுத்திருக்கும். சொல்லப்போனால் அது வந்து சிவனுடைய கோயில். ஸோ இங்கே வந்து இந்த தாடிக்கார சுவாமிகள் எப்படி இருந்தார், எப்படி வந்தாருன்றது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஆனால் சுந்தர் குருஜின்ற ஒரு தான் தேடி கண்டுபிடிச்சி இந்த கோயிலை வந்து மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வந்திருக்காரு. அதாவது எப்படின்னா, சிவலிங்கம் வந்து எங்கேயோ புதஞ்சிருந்ததாகவும் ஒரு வில்வமலை மரத்து கீழே புதஞ்சிருந்ததாகவும் அதுக்கப்புறமா அவரும் அவருடைய குழுக்களும் சேர்ந்து அதை கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக சிவன் கோயிலாக இருந்திருக்கு போல இருக்கு. தாடிக்கார சுவாமிகள்ன்றவர் இங்கே வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இவர் வந்து அவருடைய உந்துதலின் பேரில் தான் இந்த கோயிலை மறுபடியும் கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. இவர் வந்து விஸ்வநாதன்ற பேரை கொண்டவராகவும் சிவகாசி மாவட்டத்தில் கொண்டவராகவும் சொல்லப்படுறாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த கோயிலில் அவ்வளோ விசேஷமாக இருக்குது. சின்ன கோயில்னு சொல்கிறத விட பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன இடம், காலி இடம். அந்த காலி இடத்துக்குள்ளே இந்த ஜீவசமாதி இருக்குது. இங்கே நிறைய மக்கள் வராங்க. ரொம்ப சிறப்பாக அதை வந்து பராமரிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நல்லா மெடிடேட் பண்ணுறதுக்கும் தரிசிக்கிறதுக்கும் பிரேயஸ் வைக்கிறதுக்கும் ஒரு சிறப்பான இடம். இங்கே வந்து தரிசிக்கணும். கடைசியாக பார்த்திங்கன்னா கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் வளாகத்திலேயே அந்த சப்வேக்கு முன்னாடி ஒரு ஜீவசமாதி இருக்குது. ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு அங்கே பார்க்கலான்னு வந்தேன். அதுக்குள்ளே மூடிட்டாங்க. இன்னொரு நாள் வரணும். ஸோ ஐ ஹோப் இந்த சேஜ் வாக் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.